ஆதாம். அது என்னது? வேதம் என்ன சொல்லுது? அவனை பழைய மனுஷன். நமக்குள்ளேயும் அந்த பழைய மனுஷன் இருக்கிறான். உண்டானபடியால் மனுஷனால், அதே மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. இது புதிய மனுஷன், இது புதிய ஆதாம். வேதம் சொல்லுது இந்த புதிய ஆதாம், இந்த புதிய மனுஷன் இயேசு கிறிஸ்துவ புதிய ஆதாம் என்று சொல்லுகிறது. நாம எங்க இணைக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் அனைவரும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால், நீங்க உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிறதில் எந்த விதமான தவறும் இல்லை. பிரைஸ் காட். நம்ம ஆடை புதுசாக உடுத்தலாம், நிறைய பெரிய சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இல்லைங்க, அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராக உங்களுக்குள் இருக்கிறாரா? என் கேள்வி அதான். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா? உயிர்த்தெழுந்தலோடு கூட அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இன்றைக்கு நான் மரித்தால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நான் கண்ணை திறப்பேங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறதா? அப்படின்னா நீங்க அந்த உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறதில் எந்த விதமான சந்தேகமும் வருத்தமும் இல்லை. தாராளமாக அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையில நீங்கள் கொண்டாடலாம். ஹல்லேலூயா. இந்த இணைப்பு இல்லாமல் பாரம்பரியமாக கொண்டாடுகிறதுலே நமக்கு ஒரு முக்கியத்துவமும் இல்லை. வருஷம் வரும், இன்னும் 4 வருஷம், இன்னும் ஒரு 10 வருஷம், இன்னும் 20 வருஷம், 50 வருஷம் பூமி இருந்தாலும் இது நாட்கள் வரும். ஆனால் நம்ம ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர், மரித்தவர், உயிரோடு கூட எழுந்தார். உயிர்த்தெழுந்தவர் 2000 வருஷமாகவே அவர் உயிருள்ளவராகவே நமத்தில் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையும் அந்த உயிர்த்தெழுந்த அந்த அனுபவமும் நமக்குள்ள அவருடைய உயிர்த்தெழுதல் இருக்குதாங்கிறத பரிசோதிச்சு பாருங்க. சபையை உயிர்த்தெழ வைக்கிறதற்காகத்தான் சபையவே நிறுவி இருக்கிறார்.